ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்கும்போது ஜஸ்ட்டு தோசையும் இட்லியும் பண்ணேன். அதுக்கு என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உளுத்தம்பருப்பு இருந்துச்சு, அதையும் போட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை மிக்சியில் அரைச்சி பார்த்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் அதை தாளிக்க மட்டும் கூடாது. ஸோ தாளிச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட் மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி சட்னி அரைச்சேன். சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணி போர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. ஓகே, மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, பீர்க்கங்காய் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ பீர்க்கங்காய் பருப்பு குழம்பு மாதிரி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு பீர்க்கங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுருந்த பருப்பை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. ஸோ இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இருக்குது கருவாடு. ஸோ கருவாடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போடக்கூடாது. ஸோ ஆல்ரெடி கருவாடில் உப்பு இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு ஆயிலே அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெசரி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றலை. ஸோ நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கருவாடில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ரோஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணும் போதே வீடே நல்லா வாசமாக இருந்துச்சு. ஸோ இது ஊர் கருவாடுன்றனால வாசத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லாவே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த பருப்புக்கும் அதுக்கும் வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் மெனு பீர்க்கங்காய் பருப்பு குழம்பும் கொஞ்சம் ரசமும் வச்சுட்டு இந்த கருவாடு வச்சுன்னு சாப்பிட்டாச்சு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.